இப்படிப்பட்ட ஊருக்குள்ள நான் ஒரு பொண்ணு வந்திருக்கேன். குஞ்சான குஞ்சு கிடையாதா? சண்டாளப்பாடி வந்த உடனே குஞ்ச கேக்குறியே, உனக்கு எது மாதிரி குஞ்சு வேணும்? எது மாதிரி? சின்ன குஞ்சு வேணுமா, நெட்ட குஞ்சு வேணுமா, நெளிஞ்சு போனது வேணுமா, வளைஞ்சு போனது வேணுமா, கோண குஞ்சு வேணுமா, அழுகி போனது வேணுமா, அழகாத வேணுமா, விதவிதமா ரக ரகமா அறுத்து போட்டா வந்து நம்ம ரொம்பவே நம்பிக்கை வருமா? அத்தனை குஞ்சு வருது. குஞ்சு கேட்ட அம்மா விளையாண்டு தந்துருந்தா. அப்படி எல்லாம் இல்லன்னா ஐயோ நான் யாருகிட்ட தான் போகட்டும்? நீ யாருகிட்டையும் போவாத. அங்காளம்மன் கோயில் பூஜை இருக்கோ எங்க இருக்கிறாரு? எங்களுக்கு தெரியும். நானும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். நல்லா பண்ணுவாரு, சூப்பரா பண்ணுவாரு. கிணிமினி 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 நடிச்சு பேசுவாரான்னு கேட்டேன். அருமையா பேசுவாரு. ஐயோ நல்லா பேசுவாருன்னு சொல்றீங்களே. ஆமா, அழகான பெண்களை பார்த்தா நசுக்குவாரா? நசுக்கி நசுக்கி என் பேரே போயிருச்சா? என்ன சொல்றீங்க? நசுக்கிறது மட்டும் ஆரம்பிச்சுன்னா என் பேரே போயிருச்சு. நசுக்கிட்டுமா? ஓ சார், ஒரு வருஷமா என்ன சமாச்சாரம்? வெளிநாடு போயிட்டியா? ஆமாங்க சார், நல்லா வெளிநாட்டுல இருந்து வரேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே அங்க இருந்து வரும்போது மினி பஸ் ஒண்ணு எடுத்துக்கிட்டு நேரம் மரப்பறல இருந்து வாயிலே ஊத்திருங்க. சின்ன பணி சேசி நான் கைக்கிறேன். ஓ பாத்தீங்களா? ஓ நான் குடிக்க மாட்டேன். தொண்டை கட்டிக்கும். மாத்திரை வாங்கி டெய்லி போடுறேன். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. அப்படிதான் ஒரு ஊர்ல அப்படிதான் கலந்து கொடுத்துட்டாங்க. அந்த பையனோட அவங்க பக்கத்து ஊர்ல பூச்சத்திர பத்திரம் கூத்தாடணும். ஜூஸ் சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. குடிச்சோம் பிளாட். 2 நாள் கழிச்சு வந்துருச்சு. ஆமா, இதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறான். யாரு? என் மத்தங்க எங்க அண்ணன். ஜூஸ்ரா ஜூஸ் லவா நான் பிடித்தாக்குறான். பாப்பா ஒரு பாடல் பாடுவாயா? உங்களுக்கு பழக்கம் வேணுமா, புதுசுல வேணுமா, நடுத்தரத்துல வேணுமா, டப்பாங்குத்துல வேணுமா, இல்ல டிப்பாங்குத்துல வேணுமா? எப்படி விட்டாலும் சரி, எப்படி விட்டாலும் சரியா? நான் விடுறதுக்கு ரெடியா தான். ஏன்டா தடுமாறிட்டு இருக்கிறேன்? என் மூஞ்சி ஒண்ணு பார்த்து ஒண்ணு கிரிக்க வேணாம். மூடி போ. அது என்னதில்ல அவனுக்கு. பாப்பா என்னக்கா பாட்டு பா. மாமலை வைக்கிற கண்ணம்மா என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா, யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா. மவுண்ட் ரோடு சாட்சில நான் படம் பார்க்க போனேன். அங்க துள்ளாத மனத்துள்ளும் இங்க படம் முடிஞ்சு வெளியே வந்தா போலீஸ் வெல்லும். அங்க துள்ளாத மனத்துள்ளும் இங்க படம் முடிஞ்சு வெளியே வந்தா போலீஸ் வெல்லும். நம்மள போலீஸ் வெல்லும். மாமலை விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா நீ எவர கட்டிக்க சம்மதமா. ஒட்டேரி மேகலாவில் படம் பார்க்க போனேன். அங்க இதய கனி இங்க சரக்கடிக்கும் நண்பர்களாம் இன்ப கனி. அங்க இதய கனி இங்க சரக்கடிக்கும் நண்பர்களாம் இன்ப கனி. அடே மாமலை விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா நீ எவர கட்டிக்க சம்மதமா. நடராஜ தியேட்டர்ல நான் படம் பார்க்க போனேன். அங்க பல்லாண்டு வாங்க, இங்க கூத்து பார்க்கும் ஜனங்கள் எல்லாம் 100 ஆண்டு வாங்க. அங்க பல்லாண்டு வாங்க, இங்க கூத்து பார்க்கும் ஜனங்கள் எல்லாம் 100 ஆண்டு வாங்க. 100 ஆண்டு வாங்க. மாமலை விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா நீ எவர கட்டிக்க சம்மதமா. அந்த அப்பனை கட்டிக்க சம்மதமா, இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா, இந்த சின்ன குஞ்சி கட்டிக்க சம்மதமா. மாட்டிக்கிட்டே இருக்கிற யார் கட்டிக்கிறேன்? யார் கட்டிக்கிறேன்? டேய் உங்களை யாரும் வேணும் பிள்ளை? நான் கட்டிக்க மாட்டேன். யாரு வேணும்? அடி என்ன அடி ரத்தம்மா பிள்ளாக்கு மெழுகு என்னை குளிருதடி. கண்ணாடி மூக்கூத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. 5-6
பாட்டு ஒரு பாட்டுக்கு 2 அடி தான். 2 அடி தான். அப்பா பாடக்கூடாதுண்ணா. என்ன பாடுறேன்? பாப்பா எப்படி இருக்குது? நீ என்ன தப்பு தப்பா பாடுற? கெட்ட வார்த்தையே நான் பாடணும். அப்போ நல்ல பாட்டு நீ புளுத்து பாடுற? பாட தெரியாது. அப்புறம் என்ன மயில்களை தாடுறது? இல்லைங்க, பாட்டிலே பிழை வந்தது. அங்க வந்துட்டேன். போனா நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா. பஞ்சாமரம் ஒண்ணு வேணும், நீ முடிக்கும். இதோ மிகவும் பிடித்திருக்கிறது. பாட்டு பிடிச்சிருக்குதா? உண்மை. சரி. எப்ப தம்பி சார் எப்ப ஊர்ல இருந்தாங்க? சார் இப்பதாங்க சார் வந்து வெளிநாட்டுல இருந்து சொன்னீங்களா? துபாய். நீங்க துபாய் துபாயில எந்த இடத்துலங்க? துபாய் மெயின் ரோடு. ஆமாங்க. துபாய் குறுக்கு சந்து. துபாய் விவேகானந்தா தெரு. விவேகானந்தா தெரு சைடு சந்து 8ஆம் நம்பர் வீடுங்க சார். ஏப்பா இவ்வளவு ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? படிச்சிருக்கிறியா? படிச்சிருக்கிறேன். என்ன பார்த்து படிச்சிருக்கிறீங்க? படிச்சிருக்கீங்களா? நான் போன காலேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க மிரண்டு போயிருக்கீங்க. அப்படிப்பட்ட காலேஜ் என்னங்க காலேஜ் படிச்சீங்க? ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ். மேல்முறை படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க எந்த காலேஜ் படிச்சிருக்கீங்க? ஆமா. உங்க சம்சாரம் எந்த காலேஜுக்கு படிச்சிருக்குது? ஏன் பொண்டாட்டியா? பொண்டாட்டி எந்த காலேஜ் படிச்சிச்சு? திசைகாளி அம்மன் உமன்ஸ் காலேஜ். சரி, உங்க பிள்ளை? என் பிள்ளை காளியம்மன் டுட்டோரியல் சென்டர். என்னங்க எல்லாம் ஒரு காளிய மாதிரியே நாங்களாம் தெய்வ பத்தி உண்டவர்கள். தெய்வ பத்தி வச்சு திண்டு. தெய்வ பத்தி இல்லடா, நாங்களாம் கடவுள் பத்தி இருக்கிறவங்க. ஓ பரவாயில்ல. நான் ஆதிபராசக்தி இன்ஜினியர் காலேஜ். என் முன்னாடி திசைகாளி அம்மன் உமன்ஸ் காலேஜ். என் பையன் காளியம்மன் டுட்டோரியல் சென்டர். உங்க மம்மி டாடி என்ன பண்றாங்க? எங்க அம்மா காட்டு வேலை கம்பெனி. அது கம்பெனி தான் இருக்கிறேன். காட்டு வேலை கம்பெனி. சரிங்க. டாடி? எங்க டாடி சந்து கடை 24 சங்கதான். அருமையான ஒரு கொள்கை. சரி ஓகே சார். சார் போயிட்டு வாங்க. என் பையனை சேர்த்தலான்னு இருக்கிறேன். எங்க? பெரியாண்டிக்கு பால்வாடியில் சேர்த்தலான்னு இருக்கிறேன். இதோ நாட்டுக்கு நாள மகாநாடு இன்னும் பெயரும் பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய இந்த அழகு திரு நாட்டோட பெயர் இழுத்தடிச்சாம்பட்டி. இன்னும் இழுத்தடிச்சாம்பட்டி. என்ன ஊர்? சொன்னதை கொஞ்சம் பிடிச்சு கடிச்சிருண்டா. மரப்பறை கிராமம் என்று சொன்னால் இப்போ நாடக நடிகருக்கெல்லாம் ஒரு தாய் சிறந்த பொன்னாடு ஆட்சுமை தாங்கி பெரியவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய நமதருமை தாய் உள்ளங்களும் நாடகத்தை காண வந்த ரசிகர்களும் கடல் அலை போல் திறந்திருக்கிறார்கள். அலை போல் திறந்திருந்தாலும் ஆலமரத்தடியில் நீட்டாக படுத்து தூங்கும் கலை சொந்தங்கள். அது என்னது? அரசு மரம். நாடகத்தை காண வந்த யாவற்று பேர்களுக்கும் நாடக கலைக்குழுவின் சார்பாக முத்தான முதல் வணக்கங்கள். அப்படி எல்லாம் இருந்தாலும் இந்த தெய்வீக ராஜ புண்ணிய சபையிலே இன்னைக்கு என்ன நாடகம்? என்ன சொன்ன? பால் வேணுமா? இப்பேற்பட்ட தெய்வீக ராஜ புண்ணிய சபையிலே இன்னைக்கு என்ன நாடகம் அரங்கேற்றம்? என்ன நாடகம்? இதோ சக்தி புராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அம்மன் பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு. உண்மைதான். இப்பேற்பட்ட தூர்வாசர் கர்வபங்கம் நாடகத்தை இன்னைக்கு ராஜ சபையிலே அரங்கேற்றம் செய்தார்கள். நாடகத்திலே நான் யார்? நீங்கள் யார்? என் பெயர் என்ன? என்னம்மா? அடின சோஜி
நான் யார்? யாருமா? என் பெயர் என்ன? என்னம்மா? இந்த ராஜ சபையிலே நான் வந்தபடியா யார்? கல்விக்கெல்லாம் அதிபதி என்று பெயர் வழங்கக்கூடிய பேச எங்க போறீங்க? அப்பா கூப்பிட்டு பிள்ளைப்பா ஐசனா பிட்ட பிள்ளைச்சு ஆனா அண்ணா அப்பா அப்பா தெரிஞ்சுக்கிட்டா இதோ உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் பேசும் சக்தி அளிக்கக்கூடிய உண்மைதான். பேசும் சக்தி. ஆமா. என் பெயரோ கலைமகள் சரஸ்வதி. ஓ, தங்களுடைய பெயர் கலைமகள் சரஸ்வதி. உண்மைதான். அப்படி கலைமகள் சரஸ்வதியாக நீங்கள் இருந்தாலும் கலைவாணி சரஸ்வதி சொன்னாலும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பேசும் சக்தி அளிப்பவள். பேசும் சக்தி. ஆமா. உலகத்தில் உள்ள கலைகளுக்கெல்லாம் வித்தாக விளங்கக்கூடிய கலைவாணி என்ற பெயர். ஓ, கலைவாணியோடு உங்களுடைய பெயர். தட்டு மேல வைத்திருப்பதால் என்ன தட்டுவாணி என்பார்கள். ஓ, அந்த தட்டுவாணி முண்டிங்கிறது நீதானா? நான் உன்னை தாய ரொம்ப நாள் தெரிஞ்சு சும்மா கேட்க மாட்டேன். தட்டும் வீணை கையில் வச்சிருக்கி போட்டுக்கிறதா? தட்டும் வீணை, அதனால உங்களுக்கு தட்டுவாணி. உண்மைதான். சரி தட்டுவாணி. ஓய் அம்மா, வீணையை தட்டுவதனால் உங்களுக்கு இன்னொரு பெயர் தட்டும் வாணி. உண்மைதான். அம்மா, அப்படி கலைமகளாக நான் இருந்தாலும் நான் எவ்வாறு சரணம் செய்தேன்? இந்த பிறப்பின் ரகசியம் என்ன? என்னம்மா? அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வேடத்தை பாராட்டு அருமை என்ன? முருகேசன் முருகேசன் அவர்கள் நமக்காக 100 ரூபாயோ அருமை தாய் ஓவிய பழத்திலிருந்து வந்து வரக்கூடிய அம்மா பேரன் மறந்து கந்தாய் மணி சாந்தி. மணி சாந்தி. ஆமா. முடிஞ்சு போனா ஆபடி மாசமா செப்பாண்டா அந்த வருஷத்தில் நமக்காக அன்பளி செய்தார்கள். அன்னவர்கள் நோயற்றா வாழ்வு குறைவற்றா சொல்லும் பெற்று தீரும் சிறப்பாக வாழ்ந்திருக்கு. எல்லாம் இல்ல மகளா அந்த கூட அம்மனை பிரார்த்திப்போம். ராமோஜயம். சரஸ்வதியாக நீங்கள் இருந்தாலும் இந்த கலைவாணி சரஸ்வதியை ஈன்றெடுத்தார்களே தாயார் தந்தையார் யாரம்மா? இதோ தேவாதி தேவர்களும் அசுரர்களும் தேவ மருந்தும் கிடைந்தார்கள். திருப்பார்க்கடலை தயிராகவும் மந்தரகிரி மலையை மத்தாகவும் ஆதிசேர் சென்று செல்லக்கூடிய நாகத்தை சர்வ கயிறாக வைத்து ஒரு அதாவது தேவ மருதம் கிடையும் பொழுது அந்த தேவ மருதத்திலே எண்ணற்ற தெய்வ கன்னிகள் பிறந்தார்கள். இந்த கலைமகள் நான் பிறந்தேன். கலைமகள் நீங்கள் பிறந்தீர்கள். உண்மைதான். சரிங்கம்மா. அம்மா அப்படி எல்லாம் அவரிடத்திலே பிறந்திருந்தாலும் எனக்கும் திருமணம் ஆனது. உண்மை. ஆமாங்க. கழுத்துல பாரு எருமாடு தாலி போடுவாங்க. எருமாடு தாலி போடுவாங்க. எருமாடு தாலி போடுவாங்க. கழுத்துல போடுறது என்னது? இதுதான் மன்னவர் கட்டிய தாலி. இது மன்னவர் கட்டின தாலி இல்ல,
இது மாதியார் கட்டின தாலி எனக்கு தெரியாது. இதாண்டி உலகத்தாய்க்கு போடுறது, மாரியாய்க்கு தனி போடுவாங்க. மாரியாய்க்கு போடுறாங்களா? சரி சரி. அம்மா, ஓய், நான் யாரையும் மாலையிட்டேன். யாரை திருமணம் செய்தீர்கள்? என்னதான் எனக்கு திருப்பி திருப்பி பேசவே தெரியல. நீ என்ன நடக்கும்? சொல்லுவோ. சரி சரி சரி, ஒன்றும் தப்பு இல்லைங்க. நாடகம் தான் கேட்டேன். என்ன நாடகம் இன்னைக்கு? இன்னைக்கு வெற்றி நாடகம், அருமையான நாடகம். அந்த அக்கா சொன்ன நாடகம். என்ன நாடகம்? இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் தெரியல. மற்ற நாடகம் கூட வாயில வரலன்னு சொல்லலாம். ஆனா இந்த நாடகம் எல்லாத்து வாயிலையும் வரும். அப்பேற்பட்ட நாடகத்தை மறக்கலாமா? இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் தெரியாத நாடகம். தெரியாத இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பே. அம்மா, நான் யாரையும் மாலையிட்டேன் தெரியுமா? யாரு யாரு? அடியாவர் சத்தியலோகம் என்னதான் பண்ணுவே தெரியல. இல்ல இல்லையா இல்ல பெண் வேணுமா? ஒளிவு சொல்லுகிறேன். வேணும் வேணும்ல? என்ன இதோ என் புருஷன் யாரு? யாரு? என் கணவர். சொன்னாதானே எனக்கு தெரியும். சத்தியலோகத்தை பிறப்பிடமாக ஜகத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய உலகத்திலே படைக்கும் தொழில் யாருக்கு? அவர் தான் படைப்பார். அல்ல பெண்ணை பிடிக்கும் மேல உங்க வீட்டுக்காருக்கு. ஆமா சரி சரி. மும்மூர்த்தி தேவர்கள் ஒருவராக விளங்கக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல். அழித்தல். இதுல என் கணவருக்கு என்ன வேலை? என்ன வேலை? படைக்கக்கூடிய பிண்டம் பிடிக்கும் வேலை. ஓ, பிண்டம் பிடிக்கும் வேலை. ஆமா சரிம்மா. அவர் படைக்கிறது, அழிக்கிறது ஒருவர், உயிர் கொடுக்கிறது ஒருவர். சரி, உங்க வீட்டுக்காரர் வந்து புண்ணை பிடிக்கிற வேலை. ஏய், பிண்டம். அதாம பிண்டம். சரீர உடல். உடல் இதுல வந்து உருவத்தை பிடிக்கிற வேலை அவருக்கு. அவருது. நம்ம நீ எல்லாம் பிறந்து இல்ல. ஆமா. உருவத்துல அவர்தான் பிடிப்பார். அவர்தான் பிடிப்பார். ஆமா. அப்படி படைக்கக்கூடிய தொழிலை மேற்கொண்டு சத்தியலோகத்து வாசன் சதுர்முகன் ஈன்ற செல்வன். அருமையை கந்தசாமி அவர்கள் இவருக்காக வேண்டி அன்பு செய்தார்கள். அவர்களும் மல்லிப்பூ தலைத்தல தரகம் போல் வேரூன்றி அம்பாளுடைய அருள் பெற்று வாழ்ந்திருக்க கலைக்குழுவின் சார்பாக வேண்டுவோம். சத்தியலோகத்தை ஜகத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய மன்னன் பிரம்மதேவ மன்னனை மாலையிட்டேன். பிரம்மதேவனா? அவருக்கு 5 முகம். அந்த கூல புண்டு வாயினா ஒரு வந்து போன அவதானே தப்பா பேசுறீங்க. நீ பாதுக்கு சும்மா இருக்கிறீங்க. எடுத்து அடிக்க மாட்டே நீ எல்லாம். எந்த பிரம்மதேவன் தெரியாதுங்க? சாட்டு நம்ம பொம்பளை எடுத்து அடிக்கலாம். சாட்டு எடுத்து அடிக்கிறோம். 6 ஓ பிரம்மதேவ மன்னை திரும்ப செய்தீர்கள். இப்படி 5 முகம் படித்த ஒரு முகம் 2 முகம் படித்த
முடியாது. ஆக 5 முகம். உண்மைதான். சரி. ஐமுகப்படுத்தி ஒரு மன்னரை நான் அழைத்து தக்கன் தரணியால் நாரதன் இப்படி 3 பேர்களை பெற்றெடுத்து மூவர்களை பெற்றெடுத்து சத்தியலோகத்திலே வாழ்ந்து வந்தாலும் ஓடி வந்தால் என்ன காரணம்? தங்களுடைய கணவர் உடனே உங்களை அழைத்து வர சொன்னார். போய் பார்க்கலாமா? தங்களுடைய திவ்ய திரு பாதங்களுக்கு மல்லிகை, முல்லை, கோந்து, மாந்தாரம் 5 பேர் மறிக்கொழுது சொல்லக்கூடிய ஆசனாதி பல வகை மலர்களை எல்லாம் கொண்டு வந்து உங்கள் தேவியாக விளங்கக்கூடிய இந்த கலைவாணி உங்கள் பாதத்தை பணிகிறேன். என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் இந்த பூ உலகிலே என்றும் சுகமுடன் வாழ்ந்திருப்பாய். நீங்க வாழ்வாய்னு சொன்னா வாழ்ந்திருப்பேன். வஞ்சகத்தில் கோடான கோடி காலம். சரி, தங்கள் சித்தம் இந்த வாக்கியமாகட்டும். இருந்தாலும் எதற்காக அழைத்தீர்கள்? என்ன காரணம்? இதுவோ இன்று தினமாக இந்த உலக மக்களை அனைவரும் நான் படிக்க போக வேண்டும். அதனால நான் படிக்க போய் வருகிறேன். நீ அரண்மனையில் பதினமாக இரு. படிப்பதற்காக யாகசாலை சென்று வருகிறீர்கள் சொல்றீங்க. ஆகட்டும், அந்தபுரத்திலே அமர்ந்திருக்கிறேன். ஆகட்டும், சென்று பாருங்கள். பதனமாக சென்று பதினமாக இரு. போய் வருகிறேன்.